நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமுக்கு அதுவும் இந்த குளிர் நேரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட டேஸ்டியான அவல் உப்புமாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்புமாங்க. இந்த அவல் உப்புமா ஈவினிங் டைமுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு, காலேஜ் விட்டு வர பசங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும். ஸோ இந்த உப்புமாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்குள்ள நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுற மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் உப்புமா செய்கிறதுக்கு நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி அவல், இந்த மாதிரி கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், தக்காளி ஒன்றே ஒன்று, டேஸ்ட்டுக்கு ரொம்ப வேண்டாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தாளிப்புக்கு கருவேப்பிலை, மல்லிச்செடி, அப்புறம் இது நிலக்கடலை போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அவலை நம்ம கழுவிடலாங்க. சுத்தமாக கழுவிட்டு ஊற வைக்கணும். ஏன்னா இதில் கல், தூசு, மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த உமி இருக்கும். கல் மண்ணெல்லாம் இருக்காது, இந்த உமி இருக்கும். உமியை நல்லா சுத்தமாக கழுவிட்டோம்னா போயிடும். பாருங்கள், கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது தண்ணி. இது ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஏற்கனவே இதில் கழுவுனோம்ல, அந்த ஈரப்பதத்தோடு அப்படியே விட்டுடணும். பாருங்கள், தண்ணி இல்லை. இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோன்னா நல்லா ஊறிடும். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, இதை போட்டு வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மில் இல்லைன்னா நார்மலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுபட்டு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா செவந்து வந்துருச்சுங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டாலே தோல் எல்லாம் நல்லா வந்துடுங்க. தோலை இப்படி எடுத்துகிட்டு இது நல்லா புடைச்சி அடுத்து நம்ம கடலை வறுத்த அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு, கடுகு பொரியும் போது நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்க்கும்போது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கழுவி வச்சுருந்தேன், ஈரமாக இருந்ததுனால அப்படி தெரிக்குது. அடுத்து நறுக்குன பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்து வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த வெங்காயம் எல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. மிளகாய் நான் 3 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே
கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாங்க. இது வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம அவலுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவல் போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போவே உப்பு சேர்த்துடலாம். நான் அவலுக்கும் சேர்த்து உப்பு எடுத்துருக்கேங்க. டேஸ்ட்டுக்கு பார்த்து போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. கடலைப்பருப்பு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கடலையை நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம் அந்த கடலைப்பருப்பெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்குறதுக்காக, அவ்வளோதான். கடலைப்பருப்பு வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்துக்கலாங்க. முதல்ல தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்தோன்னா கடலைப்பருப்பு வதங்காது. அதுக்காக தக்காளி வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அவல் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம தண்ணியை சேர்க்கல, கழுவின தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே வச்சது தான். அது நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு ஊறினாலே போதும். இப்போ இதை நல்லா வதக்கிடலாங்க. அவலும் நல்லா சூடாக வதங்கி வரணும். அவல் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். இது வதங்கும் போதே நம்ம இதில் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. தேங்காய் துருவல் சேர்க்கும்போது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் டைம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை உப்புமா சாப்பிடாதவங்கெல்லாம் அவல் உப்புமா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போதே அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நமக்கு சப்ஸ்கிரைபர் வேகமாக வராங்க, லைக் தாங்க போட மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருமே லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆவி வருது. இந்த மாதிரி சூடாக ஆவி பறக்க வர வரைக்கும் வதக்குனா போதும். ஏன்னா அவல் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நம்ம தேங்காயும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதையும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. ஃபைனலாக மல்லி இலையை சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம அவல் உப்புமா ரெடி. இப்போது இதை நம்ம பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுட சுட அவல் உப்புமாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமுக்கு, அதுவும் இந்த குளிர் நேரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம இதில் நிறையா தேங்காய், தக்காளி, வெங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க, சுட சுட அவல் உப்புமா ரெடி. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பூன் இவ்வளோ நானே சாப்பிட மாட்டேன், வீட்டில் நிறையா பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால் ஓரமாக ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அது இந்த குளிர் நேரத்துக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது, நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய்.